இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். தமிழகத்தில் மக்களின் பெருமளவு எதிர்பார்ப்போடு ஆட்சிக்கு வந்த நடிகர் விஜய்க்கு தன்னுடைய கடுமையான கண்டனங்களை தெரிவித்திருக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவன தலைவர் மருத்துவர் ஐயா அவர்கள், தமிழகத்தில் ஆட்சிக்கு வந்த நடிகர் விஜய் பல மாற்றங்களை தருவார், முன்னேற்றங்களை கொடுப்பார் என்று எதிர்பார்த்தார்கள். ஆனால் ஜனநாயகத்தின் பெயரால் ஆட்சிக்கு வந்த நடிகர் விஜய் சர்வாதிகாரியாக மாற முடிவெடுத்து விட்டார். சர்வாதிகார போக்கை நோக்கி நடிகர் விஜய் நகர்ந்து கொண்டிருக்கிறார். ஆகவேதான் மருத்துவர் ஐயா தன்னுடைய கண்டனத்தை இன்றைக்கு தெரிவித்திருக்கிறார். ஊடகவியலாளர்கள் மற்றும் செய்தியாளர்களின் கருத்துரிமை பாதுகாக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்தின் மீது அச்சுறுத்தல்கள் நிறுத்தப்பட வேண்டும். செய்தியாளர்கள், ஊடகவியலாளர்கள் மற்றும் சமூக ஊடகங்களில் கருத்துக்களை வெளிப்படுத்துபவர்கள் மீது மேற்கொள்ளப்படும் கைது மற்றும் அடக்குமுறை நடவடிக்கைகள் கவலை அளிக்கின்றன. அரசின் செயல்பாடுகள், பொது கொள்கைகள் மற்றும் அரசியல் நிகழ்வுகள் குறித்த விமர்சனங்களையும் மாற்று கருத்துக்களையும் முன்வைப்பது ஜனநாயக சமூகத்தின் இயல்பான அம்சமாகும். ஊடகங்கள் என்பது மக்களுக்கும் அரசுக்கும் இடையிலான முக்கியமான பாலமாக செயல்படுகின்றன. அதிகாரத்தில் இருப்பவர்களின் செயல்பாடுகளை ஆய்வு செய்து குறைகளை சுட்டிக்காட்டி மக்களின் குரலை வெளிப்படுத்துவது ஊடகங்களின் அடிப்படை பொறுப்பாகும். அந்த கடமையை நிறைவேற்றுவதற்காக செய்தியாளர்கள் அச்சமின்றி செயல்படக்கூடிய சூழல் உறுதி செய்யப்பட வேண்டும். கருத்து வேறுபாடுகள் அல்லது விமர்சனங்களை எதிர்கொள்வதற்கான வழி கைது நடவடிக்கைகள் அல்ல. கருத்துக்கு கருத்து, விமர்சனத்திற்கு விளக்கம், குற்றச்சாட்டுக்கு ஆதாரபூர்வமான பதில் என்பதே ஜனநாயக நடைமுறையாகும். ஊடகங்களை அச்சுறுத்தும் வகையிலான நடவடிக்கைகள் மக்களிடையே தவறான முன்னுதாரணத்தை ஏற்படுத்துவதோடு கருத்து சுதந்திரம் குறித்த அச்சத்தையும் உருவாக்குகின்றன. சட்டம் அனைவருக்கும் சமமாக பொருந்த வேண்டும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் எந்த ஒரு நடவடிக்கையும் வெளிப்படை தன்மை, நியாயம் மற்றும் இயற்கை நீதி கொள்கைகளின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட வேண்டும். ஊடக பணியாற்றுவோரின் உரிமைகள் மற்றும் பாதுகாப்பு உறுதி செய்யப்படுவது அரசின் முக்கிய பொறுப்பாகும். எனவே செய்தியாளர்கள், ஊடகவியலாளர்கள் மற்றும் கருத்துக்களை வெளிப்படுத்தும் குடிமக்கள் ஆகியவர்கள் மீது பழிவாங்கும் நோக்கத்துடன் மேற்கொள்ளப்படும் கைது மற்றும் அடக்குமுறை நடவடிக்கைகளை தவிர்க்க வேண்டும். ஊடக சுதந்திரம் முழுமையாக பாதுகாக்கப்பட வேண்டும். செய்தியாளர்கள் தங்கள் பணியை சுதந்திரமாகவும் பாதுகாப்பாகவும் மேற்கொள்ள தேவையான சூழலை அரசு உறுதி செய்ய வேண்டும். கருத்து சுதந்திரம், ஊடக உரிமைகள் மற்றும் ஜனநாயக விழுமியங்கள் எப்போதும் நிலை நிறுத்தப்பட வேண்டும். இதை நடிகர் விஜய் உணர வேண்டும். நடிகர் விஜய் கருத்து சுதந்திரத்தை பாதுகாக்க வேண்டும். இல்லையே நடிகர் விஜய் தமிழ்நாட்டில் ஒரு காட்டு தர்பாரை நடத்துவதாகத்தான் எடுத்துக்கொள்ள முடியும் என்று மருத்துவர் ஐயா நடிகர் விஜய்க்கு கண்டனம் தெரிவித்திருக்கிறார். மருத்துவர் ஐயா அவர்கள் நடிகர் விஜய்க்கு தனி பெரும்பான்மை கிடைக்காத பொழுது திருமாவளவன் அவரை ஆதரிப்பாரா ஆதரிக்க மாட்டாரா என்று அனைவரும் ஐயப்பட்ட பொழுது மருத்துவர் ஐயா தான் பகிரங்கமாக சொன்னார், மீண்டும் ஒரு தேர்தலை சந்திக்க கூடாது. ஆகவே திருமாவளவன் நடிகர் விஜய்க்கு ஆட்சி அமைப்பதற்கு
ஆதரவு தர வேண்டும் என்று சொன்னார். தார்மீக அடிப்படையில் நடிகர் விஜய் அரசு தொடர வேண்டும் என்று சொன்ன மருத்துவர் ஐயா இன்றைக்கு அரசியல் நாகரிகத்தோடு நடிகர் விஜய் தடுமாறுகின்ற பொழுது, தடம் மாறுகின்ற பொழுது, சர்வாதிகாரியாக மாற முயற்சிக்கின்ற பொழுது அதையும் கடுமையாக கண்டிக்கிறார். நடிகர் விஜய் தன்னுடைய போக்கை மாற்றிக் கொள்ள வேண்டும். நடிகர் விஜய் அமைச்சரவையில் அமைச்சராக இருக்கின்ற ஆதவ் அர்ஜுனா, அவருடைய நெருங்கிய உறவினர் ஜான் பிரிட்டோ அவர்கள் 258 கோடி ரூபாய் மதிப்புள்ள போதை பொருளை கடத்தினார் என்ற வழக்கு அமலாக்கத்துறையால் தூசி தட்டப்பட்டு இருக்கிறது. அந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு இருக்கிறது. அந்த வழக்கு மீண்டும் புலனாய்வு செய்யப்படுகிறது. அந்த ஜான் பிரிட்டோவுடன் மார்ட்டின் குடும்பத்திற்கு, அதாவது ஆதவ் அர்ஜுனா, லீமா ரோஸ், ஆதவ் அர்ஜுனாவின் மனைவி, இவர்களுக்கும் சம்பந்தம் இருப்பதாக சந்தேகம் வருகிறது. அந்த சந்தேக வலைக்குள் அவர்கள் வருகிறார்கள். அதை பற்றி பேசிய மாரிதாஸ் கைது செய்யப்பட்டிருக்கிறார். மாரிதாஸை கைது செய்தது ஒரு சர்வாதிகார நடவடிக்கை. ஆகவே மருத்துவர் ஐயா கண்டிக்கிறார். உண்மையிலேயே போதைப் பொருள் கடத்தல் கும்பலுக்கும் மார்ட்டின் குடும்பத்திற்கும் ஆதவ் அர்ஜுனாவிற்கும் தொடர்பு இல்லை என்றால் ஆதாரபூர்வமாக அவர்கள் சமூக வலைதள பக்கங்களில் பத்திரிகையாளர்களை அழைத்து எங்களுக்கும் அந்த போதைப் பொருள் கடத்தலுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, மாரிதாஸ் திட்டமிட்டு அவதூறு பரப்புகிறார் என்று அறிவித்துவிட்டு ஆதாரத்தோடு மாரிதாஸ் மீது நீதிமன்றத்தில் அவதூறு வழக்கு தொடர்ந்திருக்கலாம். சட்ட ரீதியாக அவருக்கு தண்டனையை பெற்றுக் கொடுத்திருக்கலாம். ஆனால் அதை செய்ய தவறுகிறார்கள். மாரிதாஸ் மீது அடக்குமுறையை பிரயோகம் செய்கிறார்கள். ஜனநாயகத்திற்கு விரோதமாக செயல்படுகிறார்கள். ஜனநாயகத்தின் குரல் வலையை தமிழக வெற்றி கழக அரசு நெரிக்கிறது. ஆகவேதான் மருத்துவர் ஐயா தன்னுடைய கடுமையான கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார் என கூறிக்கொண்டு மீண்டும் இதை போன்ற ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.